Good morning students. Welcome to social science class. Class 7 history lesson 3 emergency of new kingdoms in South India later Cholas and Pandyas. Emergency of new kingdoms in South India later Cholas and Pandyas. தென்னிந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். Now we are going to learn today administration of the later Cholas. பிற்கால சோழர்களின் நிர்வாக முறை. The central administration was in the hands of king. மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடியான கட்டுப்பாட்டில் இருந்தது. மொத்த ஆளுமை பெற்றவராக அரசர் காணப்பட்டார். As the head of the state, the king enjoyed enormous power. ஸோ அங்கே இருந்த அவர் அதிக அளவு பெருமளவு அதிகமான ஆற்றல் கொண்டவராக அதிகமான பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதிகாரத்தை கொண்டு காணப்பட்டார். The king's orders were written down in the palm leaves by his officials are inscribed on the temple walls. அவருடைய அதிகாரங்கள் ஆணைகள் அனைத்தும் அங்கே இருக்கக்கூடிய பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்தது. சம்டைம்ஸ் அது கோவில் மதில் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டிருந்தது. த கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்டரி இன் நேச்சர். அரசருக்கு பிறகு வந்த வாரிசுகள் பரம்பரையாக அது இயல்புடையதாக இருந்தது. அரசருக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை பெற்றிருந்தார். The kingship was hereditary in nature. The ruler selected his eldest son as their apparent. He was known as Yuvaraja. அரசர் தனது மூத்த மகனை he selected his eldest son. அரசர் அவருடைய மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். He was known as Yuvaraja. அந்த மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். The Yuvarajas were appointed as governors in the provinces mainly for administrative training. அந்த மூத்த மகன்கள் யுவராஜா என்று அழைக்கப்பட்டாருன்னு சொன்னேன். The Yuvaraja was appointed as the governor. ஸோ அதுவும் குறிப்பாக அவர் ஆளுநராக பதவி ஏற்றுக்கொண்டார். எங்கே? இன் த ப்ரொவின்சஸ் மெயின்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங். மாகாணங்களில் ஆளுநராக பதவி ஏற்றுக்கொண்டார். எதற்காக? ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங். அவர் நிர்வாக பயிற்சி மேற்கொள்வதற்காக அங்கு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். The Chola rulers established well organized system of administration. சோழர்கள் அங்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறையை உருவாக்கி இருந்தனர். The empire for administrative convenience was divided into provinces or mandalams. ஸோ சோழர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு மண்டலமும் தனித்தனியாக பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ நாடுகள் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது? த எம்பையர்னா பேரரசு, ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக வசதிக்காக வாஸ் டிவைடட் இன்டு ப்ரொவின்சஸ் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. எஸ் அண்ட் தென் ஈச் மண்டலம்ஸ். ஸோ அண்ட் தென் ப்ரொவின்சஸ் ஆர் மண்டலம் மாகாணங்கள் அல்லது மண்டலங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ஈச் மண்டலம்ஸ் ஒவ்வொரு மண்டலமும் அல்லது ஒவ்வொரு மாகாணமும் வாஸ் சப் டிவைடட் இன்டு நாடுஸ் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. வித்தின் ஈச் நாடு ஒவ்வொரு நாடும் தெர் வேர் மெனி குர்ரம்ஸ் பல குர்ரம்களாக எப்படி பிரிச்சிருந்தாங்க? பல கூற்றங்களாக பிரிச்சிருந்தாங்க. குரூப் ஆஃப் வில்லேஜஸ் விச் மீன்ஸ் குரூப் ஆஃப் வில்லேஜஸ் பல கிராமங்களின் தொகுப்பு, பல கிராமங்களின் கூட்டமைப்பு. த லோயஸ்ட் யூனிட் வாஸ் த கிராமம், வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நிர்வாகமே மிகச்சிறிய அழகாக இருந்தது. இதுதான் லோயஸ்ட் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் தென் சோசியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ். உள்ளாட்சி நிர்வாக முறைகள். உள்ளாட்சி நிர்வாக முறைகள் எப்படிலாம் இருந்தது லேட்டர் சோலாஸ் பீரியடில் அப்படின்னு சொன்னால், த சோலா ரூலர் கிஃப்டட் டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் டு ராயல் அஃபிஷியல்ஸ். குறிப்பாக பிராமின்ஸ்
temples, Devadana village, and religious institutions. Land granted to Jain institutions was called Pallichandam. Social structure based on land relations. நிலம் சார்ந்த உறவுகள் அடிப்படையில் சமூக அமைப்புகள் எப்படி பிரிச்சிருந்தாங்க? The Chola ruler gifted tax-free lands to royal officials, Brahmins, temples, Devadana villages, and religious institutions. Land granted to Jain institution was called Pallichandam. ஸோ இந்த சோழ அரசர்கள் டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸை டொனேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை கொடுத்துருந்தாங்க, இலவசமாக அளிக்கப்பட்ட நிலங்கள். ஸோ குறிப்பாக யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், அஃபீஷியல்ஸ் அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்துருந்தாங்க, பிராமின்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுத்துருந்தாங்க, டெம்பிள்ஸ் கோவில்களுக்கு இலவசமாக தானங்களை வழங்கினார்கள், இலவசமான நிலங்களையும் வழங்கினார்கள். தேவதானா விச் மீன்ஸ் வில்லேஜ், தேவதானா வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் சமய சார்ந்த அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. லேண்ட் கிராண்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன், அந்த ஜெயின்ஸுக்கு நிறைய நிலங்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நிலங்களை என்னன்னு சொல்கிறோன்னா, இட் வாஸ் கால்டு பள்ளிச்சந்தம். இட் வாஸ் கால்டு பள்ளிச்சந்தம். மத நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கினார்கள். சமண சமயம் தான் இந்த ஜெயின்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த அவங்களுக்காக நிலங்களை தனியாக வழங்கப்பட்டது, அது பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டது. அண்ட் தென் there were also of வல்லன வகை land and the holders of this land were called வெள்ளாளர்ஸ். இந்த வெள்ளன வகை அப்படின்னு ஒரு நிலத்தை தனியாக கொடுத்துருந்தாங்க. வேளாண் வகை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது நிலங்களின் உடைமையாளர்கள், அதாவது வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அங்கு விவசாயம் செய்த உழவர்கள். அடுத்தது உளுக்குடி அப்படின்னு சொல்லுவோம். உளுக்குடி எ சப்செக்ஷன் ஆஃப் வெள்ளாளர். வெள்ளாளரில் ஒரு தனியான இனத்தை சார்ந்தவர்கள் இந்த உளுக்குடி இனத்தை சார்ந்தவர்கள். குட் நாட் ஓன் லேண்ட், அவர்களுக்கு சொந்தமாக எந்த விதமான நிலமும் கிடையாது, எந்த விதமான உடைமையான நிலங்களும் அவர்களுக்கு கிடையாது. பட் ஹேட் டு கல்டிவேட் பிரம்மதேயா அண்ட் வெள்ளன வகை லேண்ட்ஸ். ஆனாலும் அவர்கள் பிரம்மதேய அந்த வேளாண் வகை நிலங்களை என்ன பண்ணியிருந்தாங்க, உழவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். அண்ட் தென் த ஹோல்டர்ஸ் ஆஃப் வெள்ளன வகை லேண்ட் ரீடைனட் மேல் வரம் மேஜர் ஷேர் இன் ஹார்வெஸ்ட். த உளுக்குடி காட் கீழ் வரம் லோயர் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மொத்தமாக அங்கே விளைச்சல் நிறைய விளையுது. அந்த விளைச்சலில் பார்த்தீங்கன்னா மேல்வாரம் அப்படின்னு சொல்லுவோம், விளைச்சலில் பெரும் பகுதி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அண்ட் தென் கீழ்வாரம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா விளைச்சலில் சிறிய பகுதி. இந்த ரெண்டுமே யாருக்கு கொடுத்துருந்ததுக்கு, த ஹோல்டர்ஸ் ஆஃப் வெள்ளன வகை லேண்ட் ரீடைனர் இன் மேல்வாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. அண்ட் தென் அடிமை அப்படின்னு சொல்லுவோம். அடிமைன்னு சொன்னால் ஸ்லேவ்ஸ். அண்டு பானிசி மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடிமை என்கிற பணி செய்யக்கூடிய மக்கள். பானிசி மக்கள் அப்படின்னா பணி செய்யக்கூடியவர்கள், அதாவது லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்குபைட் த லோயஸ்ட் ஆஃப் சொசைட்டி, சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்தார்கள். இந்த இன்டர்மீடியட் செக்ஷன் கேம் த ஆர்ம்டு மென் அண்ட் ட்ரேடர்ஸ். சமூகத்தின் இடைமட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்ம்டு போர்களில் ஈடுபடக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. அண்ட் தென் ட்ரேடர்ஸ்னால் வணிகர்கள் இருந்திருந்தாங்க. ஸோ அண்ட் தென் லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், உள்ளாட்சி நிர்வாகம். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்டு த்ரூ வேரியஸ் பாடிஸ் சச் அஸ் ஊரார், சபையர், நகரத்தார் அண்ட் நாட்டார். ஸோ இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஊரார் அப்படின்னு சொல்லுவோம், ஊரார். அண்ட் தென் செகண்ட் ஒன் யார், சபையோர் அப்படின்னு சொல்கிறது, தமிழில் சபையோர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு நகரத்தார், நகரத்தார். அண்ட் தென் ஃபைனலி நாட்டார். இவர்கள் தான் இந்த லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய எ ரியல் ரூலர். அண்ட் தென் வித் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்
numerous peasant settlement came up on the countryside. அந்த வேளாண்மை நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக ரூரல் ஏரியாஸில். ஸோ அங்கே அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அக்ரிகல்ச்சர், நியூமரஸ் பீசன், நிறைய விதமான விவசாயிகள் அங்கே விவசாய தொழிலில் ஈடுபட்டார்கள். they were known as ஊர். அதுவும் குறிப்பாக அதில் விவசாய தொழிலில் ஈடுபட்ட அந்த சிறு குடியிருப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த குடியிருப்பை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஊர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் த ஊரார், who were land holders, acted as spokesman in the ஊர். ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஊராரின் சார்பாக நிறைய பேர் அங்கே பேசக்கூடிய தன்மையில் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தா சார் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த சபையர் இன் பிராமின் வில்லேஜஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் இன் கேரிங் அவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபைனான்சியல் அண்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். குறிப்பாக அந்த பிராமணர்கள் தான் அங்கே முக்கியமான பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அவர்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னால், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபைனான்சியல் நிதியை திரட்டுவது, மக்களுக்கு நன்மைகளை செய்வது, அண்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நீதி வழங்குவது போன்ற பல்வேறு பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அண்ட் தென் நகரத்தார் அப்படின்னு சொல்லுவோம். நகரத்தார் அட்மினிஸ்ட்ரேட் த செட்டில்மெண்ட். அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக குடியிருப்புகள், அங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸை அந்த நகரத்தார் அட்மின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவவர் ஸ்கில்டு ஆர்டிசியன்ஸ் லைக் மாசன்ஸ், பிளாக்ஸ்மித், கோல்ட்ஸ்மித், வீவர்ஸ் அண்ட் பாட்டர்ஸ் ஆல்சோ லிவ்டு இன் நகரம். அந்த நகரத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக ஸ்கில்டு ஆர்டிசியன்ஸ் இருந்தாங்க, நல்ல திறமையான கைவினை தொழில் புரிபவர்கள் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் சார் இருந்தது அப்படின்னா, பிளாக் ஸ்மித் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க, அப்புறம் பொற்கொள்ளர்கள் இருந்தாங்க, தங்க வேலை செய்யக்கூடியவர்கள், நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள், பாட்டரஸ் பானைகள் செய்யக்கூடியவர்கள், வீவர்ஸ் அப்படின்னு நெசவு செய்யக்கூடியவர்கள், இன்னும் நிறைய பேர் சமுதாயத்தில் அடிநிலையில் இருந்தார்கள். த நாட்டார் ஃபங்க்ஷன் ஆஸ் த அசம்பிளி ஆஃப் நாடு அண்ட் டிசைடட் ஆல் த டிஸ்பியூட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் பெர்டைனிங் ஆஃப் நாடு. அதுவும் குறிப்பாக இந்த நகரத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, யாரெல்லாம் சொன்னேன், இந்த கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்கிறவங்க, தங்க வேலை செய்கிறவங்கன்னு சொன்னேன். ஸோ அதன் பிறகு யார் ரூல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நாடுகளில் நாடுஸாக பிரிச்சுருந்தாங்க அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை. நாடுகளில் நாட்டார்கள், அவர்கள் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அற்புதமாக தீர்த்து வச்சாங்க. த அசம்பிளிஸ் இன் ஊர், சபா, நகரம் அண்டு நாடு ஒர்க்டு த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ். அங்கே ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் நிறைய மன்றங்கள் இருந்தது. அசம்பிளி அப்படின்னு சொன்னால் மன்றங்கள் இருந்தது. ஸோ அந்த மன்றங்கள்லாம் பல்வேறு குழுக்கள் மூலம் அங்கே இருக்கக்கூடிய பணிகளை எடுத்துக்கொண்டது. இந்த கமிட்டிஸ் டு கேர் ஆஃப் இரிகேஷன், ரோட்ஸ், டெம்பிள்ஸ், gardens, collection of revenue and conduct of religious festivals. என்னென்ன பணிகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீர்ப்பாசன முறைகள், சாலைகள் போடுறது, கோவில்கள் கட்டுறது, தோட்டங்களை ஏற்படுத்துறது, வரி வசூல் பண்ணுறது, மதங்கள் சம்பந்தமான விழாக்களை நடத்துதல் போன்ற பல்வேறு விதமான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அண்ட் தென் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்திரமேரூர் கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ உத்திரமேரூர் ப்ரெசன்ட்லி இன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி உத்திரமேரூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். வாஸ் பிரம்மதேயா வில்லேஜ் விச் மீன்ஸ் லேண்ட் கிராண்ட்ஸ் கிவன் டு பிராமின்ஸ். அதாவது இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது? பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். There is a detailed inscription of how members were elected to the committees of the village sabha. In the inscriptions found there, one member was to be elected from the each ward. அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்றத குறித்து நமக்கு தெளிவாக அந்த கல்வெட்டுகள் விளக்குகிறது. எந்த கல்வெட்டு? உத்திரமேரூர்.
ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுகள் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஒன் மெம்பர் வாஸ் டு பி எலெக்டட் ஃப்ரம் த ஈச் வார்டு. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வார்டுக்கு தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். தவர் 30 வார்ட்ஸ். அங்கே கிட்டத்தட்ட எத்தனை வார்ட்ஸ் இருந்தது சார் அப்படின்னு சொன்னால் ஒரு 30 வார்டுகள் இருந்தது. எத்தனை வார்டுகள்? 30 வார்டுகள் இருந்தது. த எலிஜிபிலிட்டி டு கான்டெஸ்ட் was to men in the age group 35 to 70. ஆண்கள் தான் அந்த உறுப்பினர் ஆவதற்கு தகுதியுடையவர்கள். அவர்கள் 35 வயது முதல் 70 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். வெல் versed in Vedic text. அவர் குறிப்பாக வேதங்களை கற்றறிந்தவராக இருக்கணும். அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஓன் லேண்ட் ஹவுஸ். அவருக்கு சொந்தமான நிலம் இருக்கணும், வீடுகள் இருக்கணும், நிறைய தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதும் வரையறை செய்யப்பட்டிருந்தது. The process of election was to be followed as. அந்த தேர்தல் முறைகள் எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் குறிப்பாக the names of qualified candidates from each ward. ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. were written on the palm leaf. அவர்களுடைய பெயர்கள் பனையோலையில் எழுதப்பட்டிருந்தது. slip and put in the pot and put into a pot. ஒரு சிறிய பானையில் அந்த ஓலைகள் அனைத்தும் போடப்பட்டிருந்தது. the eldest of the assembly. அந்த சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான யாராவது ஒருவர், the eldest, மூத்தவர், would encourage a boy to pull out one slip and declare his name. Various committees were decided in this way. அங்கே இருக்கக்கூடிய மூத்தவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய, ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய பானையிலிருந்து ஒவ்வொரு துருப்பு சீட்டாக எடுத்து அதை வாசித்து அவர்களுக்காக துறைகள் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஸோ அண்ட் தென் ரெவின்யூ. ஸோ ரெவின்யூ அப்படின்னு சொன்னால் வருவாய். ஸோ சோழர்கள், த ரெவென்யூ ஆஃப் த சோலா ஸ்டேட் கேம் மெயின்லி ஃப்ரம் த லேண்ட். அவர்களுடைய முக்கிய வருவாய் நிலவரியாக வரி வசூல் செய்யப்பட்டது. த லேண்ட் டேக்ஸ் வாஸ் நோன் அஸ் கனிகடன். அந்த நிலவரியானது காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government's share of the land revenue. ஸோ குறிப்பாக எதை சொல்லணும் அப்படின்னா இந்த நிலவரியை நிர்ணயம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, விரிவான அளவில் நிலங்களை அளக்கக்கூடிய பணியை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். எஸ், அதுவும் குறிப்பாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க, 1/3 ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கலெக்டட் ஆஸ் லேண்ட் டேக்ஸ். நிலவரியை 1/3, அதாவது 1/3 நிலவரியாக வரி வசூல் செய்யப்பட்டது. இட் வாஸ் கலெக்டட் மோஸ்ட்லி இன் கைண்ட். ஸோ ரொம்ப கடினமாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லாமல் அது பெரும்பாலும் தானியமாகவே பொருளாகவே வரி வசூல் செய்யப்பட்டது. இன் அடிஷன் டு லேண்ட் டேக்ஸ் தெர் வேர் டாக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன்ஸ் அண்டு டால்ஸ் ஆன் ட்ரேடு. இன்னும் வேறு நிலவரியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சுங்க வரி எல்லாம் கூட வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.